எவ்ரிவன். இந்த ரெண்டு வார்த்தை தெரிஞ்சால் போதும், ஹிந்தியில் இதை வச்சே நம்ம பேசி சமாளிக்க முடியும். அந்த 2 வார்த்தை என்னன்றதை, அந்த 2 வார்த்தையை வச்சு எப்படியெல்லாம் நம்மளால் சென்டென்ஸ் பேசி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதல் வார்த்தை என்ன அப்படின்னா முஜே. முஜே முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வேர்டு என்ன அப்படின்னா சாஹியே. சாஹியே அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தையை வச்சே நம்மளால் நிறைய பேச முடியும். அதாவது முஜே அப்படின்னா எனக்கு டேஷ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை போட்டு சாஹியே அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்றத முஜே பானி சாஹியே அப்படின்னு சொல்லலாம். டீ வேணும்னா டீ போட்டுக்கலாம், காஃபி வேணும்னா காஃபி போட்டுக்கலாம். வாட் எவர் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அங்கே போட்டு முஜே அங்கே அந்த வேர்டை போட்டு சாஹியே அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா முஜே ஆராம் சாஹியே அப்படின்னு சொல்லணும். ஆராம் அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போது எனக்கு ரெஸ்ட் வேணுன்றது எப்படி சொல்லலாம்? முஜே ஆராம் சாஹியே அப்படின்னு சொல்லலாம். முஜே ஆராம் சாஹியே அப்படின்னு சொல்லலாம். வேணும் அப்படின்னா சாஹியேன்னு பார்த்தோமோ அதுக்கு முன்னாடி நஹி அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நஹி சாஹியே அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். வேணும்னா சாஹியே, வேண்டாம்னா நஹி சாஹியே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போது எனக்கு ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஹிந்தியில் முஜே மதத் நஹி சாஹியே அப்படின்னு சொல்லணும். முஜேனா எனக்கு, மதத்னா ஹெல்ப் உதவி, நஹி சாஹியேனா வேண்டாம். அப்போது எனக்கு ஹெல்ப் வேண்டான்றத முஜே மதத் நஹி சாஹியே அப்படின்னு சொல்லலாம். இப்போது எனக்கு டீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை எப்படி சொல்லலாம்னா முஜே சாய் நஹி சாஹியே. அதே ஃபார்முலா தான், ஃபார்முலான்னு கூட வச்சுக்கோங்க. முஜே அப்படின்னா எனக்கு டேஷ் உங்களுக்கு என்ன பொருளோ அந்த பொருள் போட்டு வேணும் அப்படின்னா சாஹியே, வேண்டாம் அப்படின்னா நஹி சாஹியே. இங்கே சாய் நஹி சாஹியே அப்படின்னா டீ வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். முஜே சாய் நஹி சாஹியே அப்படின்னா எனக்கு டீ வேண்டாம் அப்படின்றது தான் அர்த்தம். முஜே அண்ட் சாஹியே இந்த 2 வார்த்தையை வச்சு சில சென்டென்ஸ் எப்படி அதை வச்சு நம்ம பேசலான்றது பார்த்தோம். அதே மாதிரி இந்த வார்த்தை, அதாவது அவர் குச் அப்படின்னா அவர் மட்டும் தனியானா மற்றும் அண்ட் அப்படின்னு அர்த்தம். குச் மட்டும் தனியாக பார்த்தோம்னா சம்திங் அப்படின்னு அர்த்தம். அவர் குச் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா சம்மோர், அதாவது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து வரும்போது அவர் குச் அப்படின்னு சேர்ந்து வரும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படின்னு வந்து அர்த்தம், சம்மோர். அவர் குச் அப்படின்ற வார்த்தையை வச்சு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒன்று, இப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அவர் குச் சாஹியே அப்படின்னு கேட்கலாம். அவர் குச் சாஹியே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு அர்த்தம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே அவர் குச் என்ன வேணுமோ அதை சொல்லிவிட்டு சாஹியே அப்படின்னு சொல்லலாம். இப்போ தண்ணி வேணுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன். முஜே அவர் குச் பானி சாஹியே அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு அர்த்தம். முஜே சாஹியே இந்த 2 வார்த்தையை வச்சு எப்படி சென்டென்ஸ் உருவாக்கலாம், எப்படி பேசலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் முஜே சாஹியே, முஜே நஹி சாஹியே, அப்புறம் அவர் குச் இந்த 3 வார்த்தை இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் நீங்களே உருவாக்கி அதையும் கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களை வந்து சேரும்.